ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog. ஆக்சுவலாக இது பார்ட் 2. பார்ட் 1 மேலே லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரிப்பாக போகணுன்னா இந்த ஐலாண்ட் உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். நீங்கள் சிங்கப்பூரில் எங்கே இருந்தாலும் சாங்கி வில்லேஜ் அந்த பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டு அங்கேருந்து ஃபெரி டெர்மினல் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. ஒரு ஃபெரியில் 12 மெம்பர்ஸ் வரைக்கும் ஏற்றுவாங்க. பர் ஹெட் அப் அண்ட் டவுன் $8 காஸ்ட் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐலாண்ட் போகிறீங்கன்னா இந்த சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ எங்களுக்கு ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபெரி டெர்மினல்லேருந்து அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் பைசைக்கிள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா $2 காஸ்ட் பண்ணுவாங்க. உள்ளே ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாக் பண்ணுறவங்க வாக் பண்ணலாம். ஆனால் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அங்கே உள்ளே பைசைக்கிள் ரெண்ட் ஷாப்ஸும் இருக்குது. ஸோ 1 டே ரெண்ட்டுக்கு $8, $10, $15 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஐலாண்டில் மேக்ஸிமம் டைம் நீங்கள் நடக்கிற மாதிரியும் இல்லைனா பைசைக்கிளில் போகிற மாதிரியும் தான் இருக்குது. ஸோ அதனால் பேக்ஸ் கேரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு ஒரு பேக் உங்களோட நீட்ஸ் இருந்தால் மட்டும் போதும். அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போனால் கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா இந்த மாதிரி டென்ட் செட்டப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபயர் பிட் ரெடி பண்ணிவிட்டு ஃபுட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி காயாக்கிங் போட்டிங்கும் நடந்துகிட்டு இருந்தது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அந்த போட்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் பைசைக்கிள் ரெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2-3 சைனீஸ் டெம்பிள் இருந்தது, அதெல்லாம் விசிட் பண்ணோம். உள்ளுக்குள்ளே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மொஸ்கிட்டோஸ் இருக்குது. ஸோ மொஸ்கிட்டோ ரெப்பலண்ட், மொஸ்கிட்டோ ஸ்ப்ரேஸ் அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போங்க. இது ரொம்ப ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். அங்கே மத்தியானம் லஞ்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, இல்லைனா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான்வெஜ் ப்ரிஃபரபிள். இல்லைனா வீட்டிலேருந்து கொண்டு போய் தான் நீங்கள் அங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாங்கள் காலையில் ஒரு 10:30க்கெல்லாம் போய் ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 வரைக்கும் இருந்தோம். ஈவினிங் டைம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு சைக்கிளிங் இல்லை வாக்கிங் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் ப்ரிஃபரபிள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you all.